பார்த்தீங்கன்னா இதோட பவர் ஒயரிங் அண்ட் கண்ட்ரோல் ஒயரிங் பற்றி பார்க்கலாம். இந்த பேனலுக்கு வந்து பவர் ஒயரிங் எப்படி பண்ணியிருக்கு, கண்ட்ரோல் ஒயரிங் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோட பவர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா மெயின் பிரேக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் எம்சிசிபியோட அவுட் எடுத்துட்டு வந்து டேரக்டாக வந்து எம்பிசிபியோட பிரேக்கருக்கு இன்னில் ஃபுல்லாக லூப் பண்ணிட்டு எல்லா பிரேக்கரோட இன்னில் வந்து லூப் பண்ணிட்டு அதோட அவுட்டை எடுத்துட்டு வந்து டேரக்டாக வந்து கான்டாக்டருக்கு போயிடுது. இந்த எம்பிசிபியோட பிரேக்கர் வந்து அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக கான்டாக்டருக்கு வந்துடுது. இதோட கான்டாக்டரோட அவுட்புட் வந்து டேரக்டாக வந்து பவர் கனெக்டருக்கு போயிருது. இது வந்து மோட்டரோட அவுட்புட். இந்த கனெக்டர் பூரா மோட்டரோட அவுட்புட். அதே மாதிரி இந்த பிரேக்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கருக்கு வந்து அவுட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கான்டாக்டர் வந்துருது. கான்டாக்டர்ல இருந்து அவுட்புட் வந்து டைரக்டா வந்து ஓவர்லோடுக்கு போயிருது. இது வந்து பாத்தீங்கன்னா லோ ஹெச்பிக்காக கான்டாக்டரோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஓவர்லோடுக்கு வந்துருது. ஓவர்லோட்ல இருந்து அவுட் எடுத்து வந்து டைரக்டா வந்து பவர் கனெக்டருக்கு வந்துருது. பவர் கனெக்டர்ல இருந்து டைரக்டா வந்து மோட்டருக்கு போகுது. இது பவர் வயரிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வயரிங். கண்ட்ரோல் வயரிங் பாத்தீங்கன்னா இது 4 போல் எம்சிபி கனெக்ட் பண்ணியிருக்கு வித் நியூட்ரலோட. இதோட 3 பேஸ் எடுத்து வந்து பேஸ் பில்லர் ரிலேக்கு வந்து ரெட் பேஸ், எல்லோ, ப்ளூ, L1 அண்ட் L2 L3 பிளஸ் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் பில்லர் ரிலே பாத்தீங்கன்னா இது நார்மல் ஓப்பன்ல இருந்து நம்ம பவர் எடுக்கணும். நார்மல் ஓப்பன்ல இருந்து ஒரு பவர் எடுத்து வந்து ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிடணும். இந்த ரிலே வந்து நார்மலா இருந்துச்சுன்னா இந்த 230 வோல்ட் ரிலே வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் வோல்டேஜ் பிளக்சுவேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு பேஸ் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வந்தாலும் இந்த ரிலே வந்து ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரிலேக்கு வந்து சிக்னல் கிடைக்காது. இது வந்து 230 வோல்ட் ரிலே. இது வந்து பேஸ் பில்லர் ரிலே. வோல்டேஜ் வந்து நார்மலா வைக்கிறதுக்காக இந்த ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அனலாக் இன்புட் கார்டு. இந்த அனலாக் இன்புட் கார்டில் தான் நம்மளுக்கு வந்து சென்சார் வந்து கனெக்ட் பண்றது. டெம்பரேச்சர் சென்சாரு, ப்ரெஷர் சென்சார் எல்லாம் வந்து இந்த அனலாக் இன்புட் கார்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிஜிட்டல் இன்புட் கார்டு எதுக்குன்னா ரெயின் கமாண்டு, ஆஃப், ட்ரிப்பு எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் இன்புட் கார்டு தான் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி டிஜிட்டல் அவுட்புட் கார்டு எதுக்குன்னா சிக்னலை கனெக்ட் பண்றதுக்காக. மோட்டர் வந்து ஆன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அவுட்புட் கார்டு. இந்த டிஜிட்டல் அவுட்புட் கார்டுல இருந்த சிக்னல் பாத்தீங்கன்னா ரிலேயோட A1க்கு வந்துடும். ரிலேயோட A1க்கு வந்துச்சுன்னா இந்த ரிலேயோட A1 பாத்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி. 24 அவுட்புட் கார்டுல இருந்து ஒரு 24 வோல்ட் டிசி வந்து ரிலேயோட A1க்கு வந்துச்சுன்னா இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். அப்போ இதோட பவர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஓப்பன்ல இருக்கு 230 வோல்ட். நார்மல் ஓப்பன்ல இருக்கிற பவர் வந்து என்சி ஆச்சுன்னா என்சி ஆகும். இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா நார்மல் ஓப்பன்ல இருக்கிறது வந்து என்சி ஆகி டைரக்டா வந்து கான்டாக்டர் வந்து ஆன் ஆகும். டைரக்டா வந்து கான்டாக்டர் ஆன் ஆகும். இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா மட்டுமே கான்டாக்டர் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகும். கான்டாக்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா டைரக்டா மோட்டரோட பவர் வந்து மோட்டரோட அவுட்புட் வந்துடும். டைரக்டா மோட்டருக்கு வந்து அவுட்புட் பவர் வந்துடும். இந்த ரிலே மூலியமா தான் சிக்னலை வந்து டைரக்டா வந்து கான்டாக்டர் கனெக்ட் பண்ணிட்டு கான்டாக்டரோட அவுட்புட் வந்து டைரக்டா வந்து மோட்டருக்கு போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.